தாசில்தாரை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் மூக்க அழகிரி உள்ளிட்ட 17 பேர் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகினர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்க கேட்கலாம். பாலமுருகன், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? கடந்த 2011ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தின் போது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள வெள்ளலூர் அம்பலகாரன்பட்டி வல்லடிகார் கோயிலுக்குள் ஓட்டுக்கு வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதாக புகார் அளிக்கப்பட்டது. இதனை அடுத்து மேலூர் தேர்தல் அதிகாரியும் தாசில்தாருமான காளிமுத்து மற்றும் தேர்தல் அலுவலர் வீடியோ கேமராமேனுடன் அங்கு சென்று வீடியோ எடுத்தனர். இதற்கு மூக்க அழகிரி தரப்பு கடும் எதிர்ப்பு தெரிவித்து அழகிரியுடன் இருந்தவர்களை தன்னை அடித்து ஒழித்ததாக தாசில்தார் காளிமுத்து கீழவளவு காவல் நிலையத்தில் புகார் செய்தார். இதனை அடுத்து மூக்க அழகிரி, மதுரை துணை மேயர் மன்னன் மற்றும் திமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளான ரகுபதி, திருநானம் உள்ளிட்ட 21 பேர் மீது 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக வழக்கு விசாரணை இன்று மதுரை மாவட்டம் ஜேமோன் நீதிமன்றத்தில் நடைபெற உள்ளது. வழக்கு தொடர்பாக ஏற்கனவே சாட்சிகளிடம் விசாரணை நடத்தப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று வெளியாக உள்ளது. நீதிபதி முத்துலட்சுமி இந்த வழக்கின் தீர்ப்பை அளித்துள்ளார். இதனால் முன்னாள் மத்திய அமைச்சர் மூக்க அழகிரி, முன்னாள் துணை மேயர் மன்னன் மற்றும் திமுக நிர்வாகிகளான ரகுபதி உள்ளிட்ட 17 பேர் இன்று மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகினார்கள். இதனால் மூக்க அழகிரி மீதான வழக்கு இன்று தீர்ப்பு வெளியாவதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக நீதிமன்றத்தில் காவல்துறை குவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.